நம்மளே பின்னாடி மாறணும். அகால மரணம் ராத்திரி காப்பாத்துவான ஜீசோஜியா மெஜிஷியன் ஆல்ரெடி நாக் அவுட். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏரோப்ளேன் வந்துருவான். மெஜிஷியன் இங்கே வெளியே சுத்திட்டான் போலடா. அவன்ட்டான் இல்ல வந்துட்டான். ஓகே ஏறான் டொட்டோக்கு மாலியா போட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து பாத்தீங்கன்னா 4 டீம் வந்திருக்கு. ஈவென்ட் பரவாயில்லையே, 4 டீம் வந்திருக்காங்கல்ல. ஈவென்ட்ல 4 டீம் இருக்கு. டக்குல வந்து பாத்தீங்கன்னா ஜோன் வர்றதுக்குள்ள கிளம்பி ஆகணும். ஃபைட் எடுத்துட்டு ஒண்ணே அடிச்சா அடிக்கணும், இல்ல செத்தா அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரீகால் இருக்கும், வந்துடலாம். என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியல. எந்த டீம் வெயிட்டான லூட்டோட போகுதுன்னு சொல்லிட்டு தான் பாக்கணும். ஏன்னா லூட்டுக்காக தான் மோஸ்டா இங்க வர்றது. எடுத்துட்டு போவாங்களா, கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பாங்களா? லூட்டு போட ப்ராப்ளம் இல்ல. இங்க வந்து உயிரோட இருந்து வேற எங்கேயும் சாகக்கூடாது இறங்கிட்டு. ஏன்னா பிளேஸ்மெண்ட்ல போச்சுன்னா ஒரேடியா போச்சு. பெண்கள் அணி அடிக்குது எம்பிடிஎஸ் மறுபடியுமா? பாத்தீங்களா கைஸ்? நீங்க என்ன சொன்னீங்க? பெண்கள் அணி பாத்தீங்கன்னா சப்பியாட்ட போடுது அப்படின்னு. பாருங்க எம்பிடிஎஸ் தேடி அடிக்குதா ஆறுவா. ஆமா ப்ரோ டிராப் எடுக்குறாங்க ப்ரோ. மட்டன் ரைஸ் நாக்கு இல்ல மட்டன் தான் ப்ரோ. இவனை தான் குடிச்சுக்கிறான். பாத்தீங்களா அவங்க மேல இருக்கும் கலங்கத்தை தொடக்கிறாங்க. 12 பேர் டிராபின்னு சொன்னீங்களே இப்ப எப்படி அப்படின்றாங்க. ஒரு 1 HP யூடியூப் மட்டன் 1 HP. இங்கெல்லாம் செத்தா மீண்டு வரவே முடியாது. மறுக்கைய சாலை தான். ஈவென்ட்ல செத்தா மட்டும் தான் வர முடியும். ஈவென்ட் மட்டும் தான் ரீகால். 1 HP இருக்கு. ஐயோ முருகா ஓடிட்டு இருக்காங்க எல்லாம். ரியா தமிழ் அவங்க ஏதோ ஆல்ரெடி ரியா தமிழ் அழுத்திட்டாங்க. பிளேஸ்மெண்ட் காப்பில அவங்க வன்மத்தை இறக்குறாங்க. அவங்க மேல நீங்க போட்ட அவங்களோட கலங்கத்தை தொடக்கிறதுக்காக அகால மரணம். பெண்கள் அணி வேலையை காட்டுது. பங்கோஜியும் யூடியூப் பசார் மட்டும் தான் இருக்காங்க. 2 பேரையும் வெளியே தப்புறாங்க. 2 பேரையும் வெளியே இருப்பாங்க. பங்கோஜி அவ்வளவுதான். பங்கோஜி ஆரம்பம் யூடியூப் மட்டும் தான் இருக்கான். எம்பிடிஎஸ் வெளியேறுது. பெண்கள் அணி எம்பிடிஎஸ் பழி வாங்குது. எங்களுக்கு எதுக்கு ரெட் கார்டு போடுறீங்க? நாங்க நியாயமா தான் விளையாடுறாங்க. 12 பேர் கிடையாது. எம்பிடிஎஸ் வெளியேற்றுவாங்க. எம்பிடிஎஸ்ல ஒரே ஒருத்தன். நீங்க சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்களுக்குள்ள ரைவல்ரி உருவாக்கிட்டேன். ஏன் மக்கள் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி 12 பிளேயர்னு சொல்றாங்க. ஏன் நீங்க டிராப் ஃபைட் எடுக்க கூடாது? ஏன் நீங்க உண்மையா இருக்க கூடாது? நீங்க பேசினா புரியாது, அடிச்சா மட்டும் தான் புரியும். அவங்கள ஜெயிக்க விடாதீங்க. இனிமேல் அவங்கள கொல்லுங்க, அவங்க மேல ரைவல்ரி எடுங்க. அப்பதான் அவங்க மேல இருக்க கலங்க போகும்னு சொன்னோம். அதே மாதிரி போச்சு. அங்க பாரு யுவா பாரு எப்படி நின்றுது அப்படியே நேரா வாடாங்குது. வாடா அப்படின்னு எட்டி பாருடா அப்படின்னு எட்டி பாவமான்றாங்க. அவ்வளவுதான். முதல் இடமே எம்பிடிஎஸ் சசிகள் நெஞ்சில். எம்பிடிஎஸ் சசிகள் இருக்காங்கன்னு தெரியல, பட் இருந்தா அவங்க நெஞ்சில் இடி இருக்க. ரெட் கார்டு போட்டவங்களா ஒரு சந்தோஷம். அப்பா நம்ம போட்டதுக்கு ஏதோ நடந்துச்சுரா அப்படின்னு. அடுத்தது வேற யாரையா முடிச்சு விடனா சொல்லுங்க. ரெக்கார்ட் போடுங்க, அவனையும் முடிச்சு விட்டுருவான் கிரிட்டுன்னு. எந்த நீ சொல்லுங்க, அவங்களுக்கு சின்ன முடிச்சு விட்டுலாம். சப்பியாட்ட போட்டா மட்டும். எஸ்ஓபிடிஎஸ்ல மென்ஷன் மறுபடியும் போயிட்டு ஒரு நாக்கு வாங்கியிருக்கானா? எஸ்ஓபிடிஎஸ் மறுபடியும் இல்ல. இதுல பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் 3 பேர் இருந்தா கூட பிளேஸ்மெண்ட் எடுத்துடலாம். ஓகே பாரு சேச்சி ஏறிக்கொண்டு இருக்கிறார்கள். பாருவால அடிக்க முடியுமா? மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கான். டிபிஎஸ் தான் கிரிட்டுக்கிட்டு ஒரு ரெட்டி தான் சுத்து போடுறாங்க. 3 பேரும் சுத்தி அடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பொறுமையா இருக்காங்க. பெண்கள் டீம்ல ஒவ்வொருத்தரும் தூக்குறாங்கப்பா. பிரிச்சு அடிக்கிறாங்க ப்ரோ. பிரிச்சு அடிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஜோனும் வந்து விட்டது. அவ்வளவுதான். ஜோன்லாம் இங்க இருந்தா வேலைய வெளியே நிக்க முடியாது. வெளியில தப்பு தான். இல்ல நினைக்கிறேன் மட்டன் கிட்ட வேற. ஆமா எதுமே இல்ல. பேண்டேஜ் இருக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் எய்ட் ஒண்ணு கூட இல்ல. வராங்க. அவ்வளவுதான் गाइस. எம்பிடிஎஸ் அகால மரணம் பண்ணுது. இங்க பாருங்க பீச் ஓரமா எல்லாம் அதுக்குள்ள ஜோன் பிடிச்சாங்க. வெறியா பீச் ஓரமா ஜோன் பிடிக்கப்பட்டது. அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீடஸ் கிட்ட எம்எல்ஜி வருது. ஃபைட் வருது. எம்எல்ஜில ஒரு நாக்கு. எம்எல்ஜில ஒருத்தரை முடிக்கிறாங்க. எம்எல்ஜில ஒரு நாக்கு. எம்எல்ஜி ஜாட்
சாய் நாக்கு சாய் வெளியே செத்தா முடிஞ்சு வெளியே செத்தா முடிவாது சாய் நாக்கு சாய் அகாரமான மனிதன் டாமினிக் நாக்கு சிங்கட்டோர் நாக்கு கோஸ்ட் மட்டும் தான் இருக்கான் கோஸ்ட் மட்டும் தான் இருக்கான் காப்பாத்துவாங்களா எம்எல்ஜி டீம்ல இருந்து எம்எல்ஜி வந்து ரைவல்ரி எடுக்குது பிடிஎஸ் மறுபடியும் மரணம் அடையதா இல்ல காப்பாத்துவாங்களா எம்எல்ஜி டீம்ல தூக்குறான் எம்எல்ஜி ஜாட தூக்குறான் மறுபடியும் ஃபைட்டுக்கு வருவான்னு நினைக்கிறேன் அங்க இருந்து ரொட்டேட் பண்றான் பேட்டிங் ஏஞ்சல் ஒயிட்டி பெண் அடிக்குது ஓ நோ மறுபடியும் என்ன பெண்களுக்கும் பிடிஎஸ்க்கு என்ன அப்படி ரைவல்ரி நடக்குது மறுக்கா இவங்களுக்கே ஃபைட் நடக்குது தூக்குறாங்க டாமினிக் தூக்கியாச்சு டாமினிக் படுத்துக்கிட்டே போறான் பிடிஎஸ் சசிகல் நெஞ்சில் மறுபடியும் இடி இறக்கப்பட்டதா ட்ரோல் கேட்டு வாங்கின முடிக்கிறாங்களா ட்ரோலோட லெகசி முடிக்கிறதா உடைக்கப்படுகிறதா இடிக்கப்படுகிறதா ஒடுக்கப்படுகிறதா என்ன நடக்குது இப்படிதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா சூப்பர்கள் ஒயிட்டி இல்ல நேடு வேற எங்கே போட்டுறாங்க இந்த நேடு போட்டதுல அந்த நேடு கரெக்ட் ஆயிடுச்சு சுத்துறாங்க டீமை சுத்து போடுறாங்க எம்எல்ஜி ஜாட் பாத்தீங்கன்னா எம்எல்ஜி அணி பிடிஎஸ் ரைவல்ரி எடுக்குது ட்ரோல் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நேடு போட வரான் கெட்டில உட்காந்துருக்கான் ட்ரோலுக்கு ஒரு இது உட்காந்துட்டான் அடுத்த நிமிஷம் உட்காந்தவன இறங்கினவன வண்டி எடுத்து வட்டுமாவே அப்படின்னா எம்எல்ஜி ஜாட் ஐக்கியூல் கொஞ்சம் கம்மியா இருக்க காரணத்தால் அந்த மாதிரி டாமினிக் கோசோபி நாக்கூர் செய்யப்பட்டான் டாமினிக் காப்பாத்தணும் ஏத்த பாக்குறான் பேட் ஜாட ஏத்த பாக்குறான் ட்ரோலு ஏத்த முயற்சி பண்றான் ஜாடு உள்ள போக பார்த்தான் அச்சான் ஒரு போடு அடுத்த நிமிஷம் மறுபடியும் முடிக்கப்பட்டது கோசோபி காப்பாற்றப்பட்டான் மறுபடியும் பிடிஎஸ் உயிருடன் வந்தது பிடிஎஸ் சசிகல் நெஞ்சில் இப்பதான் ஒரு சந்தோஷம் பிடிஎஸ் எடுத்துட்டு கிளம்புது 3 பேர் சாய் மட்டும் தான் நாக் அவுட் சாய் மட்டும் தான் இறந்துட்டான் இன்னும் 3 பேர் இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் தான் 6 பாயிண்ட் எடுத்தா கூட போதும் அந்த பக்கம் எஸ்ஓ பிடிஎஸ்ல டொட்டோட வரவே என்ன நடக்க போகுது தெரியல எஸ்ஓ பிடிஎஸ் அடிக்க போதா கார்ட்ஸ் கிங் காங் இப்ப சொல்ல முடியாது ஆனா பழைய ரைவல்ரியான எஸ்ஓ பிடிஎஸ் நடக்குமா பாப்போம் என்ன நடக்குதுன்னு கமான் கைஸ் thank you so much for the 4000 like let's go for 5000 like போலாம் பாருங்க கைஸ் என்ன நடக்க போகுது இன்னும் 18 டீம் வந்து பாத்தீங்கன்னா 18 டீம் உள்ளார வராங்க பிடிஎஸ் இப்பதான் உள்ளார வராங்க எஸ்ஓ பிடிஎஸ் பக்கத்துல பின்னாடி இவனோட நம்ம ஏமனோட தம்பி அடி டொட்டோ பாத்துனா வின்சென்ட் ஆனா சுடாம இருக்கான் பாத்துட்டான் வின்சென்ட் பாத்துட்டான் டொட்டோ வின்சென்ட் பாத்துட்டான் பொறுமை காக்குறான் இந்த பக்கம் 4 பேரும் 7 கில்லு வித் ஹெவி லூட்டோட ஈவென்ட்ட புடிச்சிட்டு வந்திருக்காங்க பிடிஎஸ் மறுபடியும் உயிர் பெற்றது பிடிஎஸ் மறுபடியும் டாமினிக் கோஸ்ட் ரீகால் பண்ணி அவங்க 2 பேர் உயிரோட வந்துட்டாங்க ஒரே ஒரு மரணம் தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல எப்பவுமே நெகட்டிவா மட்டும் இருக்க கூடாது நெகட்டிவா இருந்தா ஃபுல்லா நெகட்டிவா தான் நடக்கும் சாய் இன்னைக்கு வரும்போது வாசா வாய்னு வந்தான் அதனாலேயே அவனுக்கு இதாயிடுச்சு அவன் மறுபடியும் பழைய மாதிரி ஏசியா நம்பர் 1 இஸ் பேக் அப்படின்னு வரணும் அவன் மறுபடியும் பழைய பன்னீர்செல்வமா மாறி வரணும் நெகட்டிவா வந்தா நெகட்டிவா தான் யூஸ் போவோம் ஆல்ரெடி இது நாட்டுக்குமே நடந்துச்சு நெகட்டிவா மட்டும் யோசிக்க கூடாது நெகட்டிவ் பாசிட்டிவிட்டி ஃப்ரம் அஸ் தான் நம்ம தான் அதை கிரியேட் பண்ணுவோம் எங்கு தொடங்கும் எங்கு முடியும் என்னோட ஓடிட்டு இருக்காங்க எஸ்ஓபிடிஸ் ஓடிட்டு இருக்கு ப்ரோ எஸ்ஓபிடிஸ்ல 2 பேர் வேற இடத்துல பிரிஞ்சிருக்காங்க எஸ்ஓபிடிஸ் பெரிய தவறு இல்லைக்குதா எஸ்ஓபிடிஸ் மிகப்பெரிய ஒரு தவறு இருக்குதா 2 பேர் பாருங்க டைனோ பார்க்ல இருக்காங்க இன்னும் 2 பேர் டைனோ பார்க்ல இருக்காங்க இன்னொரு இங்க பாருங்க 2 பேர் இந்த பாருங்க ஒவ்வொரு மூலையில இருக்காங்க எஸ்ஓபிடிஸ் தவறு இல்லைக்குதா எஸ்ஓபிடிஸ் எல்லாம் ஒட்டுமே இருக்க முடியலையா எஸ்ஓபிடிஸ் மறுபடியும் அகால மரணம் அடைய போதா பாப்போம் அவங்க 2 பேர் இங்க பாரு டான்ஜர் பிடிஸ் கிட்ட வந்துட்டு இருக்கான் நோமே டான்ஜர் பிடிஸ் கிட்ட வரா காரை கேக்குறாங்க கார் எரிக்கப்பட்டது மறுபடியும் ஒரு பிஆர்டிஎம் இறங்குது மறுபடியும் டாமினிக் ஒரு பிஆர்டிஎம் எடுக்கறான்னு நினைக்கிறேன் 2 பிஆர்டிஎம் வருது ஆமா 2 பிஆர்டிஎம் இருக்கு ஆமா வீக்கெண்ட்ல வந்து எல்லாருக்கும் அதிகமா கிடைக்கும் 2 பிஆர்டிஎம் ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாங்களா உள்ள வந்துட்டு இருக்காங்க பாரு அணி எம்பிடிஎஸ் பாத்தீங்க கைஸ் இந்த பொண்ணுக்கா போய் நீங்க போய் எல்லாம் வந்து ரெட் கார்டு போட்டீங்க அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணீங்க எம்பிடிஎஸ் அடிச்சு நொறுக்குச்சு எஸ்ஆர்பிடிஎஸ் அடிச்சு நொறுக்குச்சு கொலை பண்ணுச்சு எல்லாமே பண்ணுச்சு கைஸ் எல்லாமே பண்ணுச்சு
ஏன் தவறா இருக்கவங்க மேல ஒருத்தவங்க மேல பழி போடாதீங்க ப்ரோ. அவங்கள அப்புறம் மனித வெடிகுண்டா மாத்தி அவங்களே அனுப்பிச்சுட்டு அந்த பக்கம் அவங்களே அன்வான்ட் ரைவல்ரி எடுத்து அவங்கள நிரூபிக்க வைக்கிற மாதிரி ஆயிப்போகுது. ஆனா இதுவும் நல்லதுதான் விடுவோம். உங்களோட எல்லாமே கருத்து ஏற்கப்படுகிறது. நீங்க தான் பிடிஎஸ் கேட்டீங்க, ட்ரோல கேட்டீங்க, கொடுத்தனேன். ராட்ரி கேட்டீங்க, இது பண்ணோம். இந்த பக்கம் ரெட் கார்டு போட்டீங்க, அதனால ரைவல்ரி கிரியேட் பண்ணோம். ஆனா அது அப்படியே பண்ணிட்டே இருக்காதீங்க ப்ரோ. அது அப்படி பண்றதுனால எம்பிடிஎஸோட வெற்றியை கூட எங்களால் ரைட் பண்ணி சந்தோஷப்படுத்த முடியல. ஆட்டோமேட்டிக்காக சொன்னீங்கன்னாவே நாங்கள் ரைவல் டிக்கெட் பண்ணி விட்டுருவோம். நாங்களே எப்படான்னு காத்துட்டு தான் இருக்கிறோம், யாரை சிண்டு முடிச்சு விடலாம் அப்படின்னு. டம்கடி பாண்டி பாப்பா டான்ஸ் போடலான்னு. பிடிஎஸ் சசிகள் மறுபடியும் கவலையில் இருக்காங்க. என்ன ஆச்சு பிடிஎஸ் சசிகளுக்கு? பிடிஎஸ் சசிகள் ஏன் பிடிஎஸ் சசிகள் ஃபயர் போடணும்? இந்த சமயத்துல தான் நெகட்டிவிட்டி இருக்கிறது, பாசிட்டிவா இருக்கணும். கோஸ்டோபி காரை தாக்குதல் உட்படுறது. மறுபடியும் கோஸ்டோபியை தாக்குதல் நடத்துறாங்க. கோஸ்டோபி ட்ரோல விட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம். நெகட்டிவா இருக்கக்கூடாது, போய் எல்லாரும் பாசிட்டிவா இந்த மேட்ச் டாப் 5 விளையாடுங்க, அடுத்த மேட்ச் நம்ம வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு, முடிவடைந்தது. புடா குட்டி, சோலா குட்டி, ஆமா குட்டி. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. 52 பேர் எல்லா டீமும் ஜோன் பிடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு சென்டர் ஜோன் பிடிச்சிருக்குது. நம்ம எஸ்ஓ பிடிஎஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஜோன் எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஓ பிடிஎஸ் வெற்றி நெருங்குதா? மறுபடியும் எஸ்ஓ பிடிஎஸ் போன தடவை 9 பாயிண்ட் சாம்பியன்ஸ் மறுபடியும் பக்கத்துல போய்ட்டானா? பெண்கள் மறுபடியும் காலை போடுறாங்க. ஒவ்வொரு எரிகிறது, 10 எரியும் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஓகே, வந்துட்டாங்க. பிரச்சனை ஜோன்குள்ள வந்துட்டாங்க. பொசிஷன் பிடிச்சா மட்டும் போதும். 17 டீம் இருக்கு. 17 டீம். கிளவுட் அம்பையர் டிபிடிஎஸ் பாத்தீங்கன்னா ஸ்கை ஓபிக்கு ஒரு புது டீம் கிடைச்சிருக்கு. எல்லாரும் இதுல வந்து எல்லாருக்கும் பிஆர்டி கிடைக்கும். இந்த வீக்கெண்டே ஒரு மாதிரி அரசல் பர்சன் வீக்கெண்ட் கேஸ். ரீகால் வேற எஸ்ஆர்பிடிஎஸ் அங்க பாரு, உட்கார்ந்துறாங்க எஸ்ஆர்பிடிஎஸ்ல. வெறிவட்டறாங்கயா. எஸ்ஆர்பிடிஎஸ் 4 பேர் பொசிஷனுக்காக ஆடிட்டு இருக்காங்க, பொறுமையா ஆடிட்டு இருக்காங்க. நாளைக்கு மேல ஆனா இப்ப எல்லா டீமும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க டீம் எல்லாம் ஜோனுக்குள்ள வரணும். நம்ம டிபிடிஎஸ் ஜோனுக்குள்ள வரணும், எஸ்ஆர்பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வரணும், ஃபயர் பிடிஎஸ் ஒரு பக்கத்துல ஜோனுக்குள்ள இருக்காங்க. ஓஜி பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வரணும். அடுத்த ஜோன் தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிக் யாருக்கு போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பெண்கள் அணியும் வந்து பாத்தீங்கன்னா ஜோனுக்கு வரணும். இவங்களை தாண்டி தான் வரணும்னு நினைக்கிறேன். பிளடி எஸ்ஆர்பிடிஎஸ் கிட்ட ஒரு ஸ்ப்ரே வருமா? காரை கொளுத்திட்டாங்க. போச்சு, மறுபடியும் எஸ்ஆர்பிடிஎஸ் கிட்ட போகுது. ஆமா, இல்ல ரோமியோ. ஃபயர் பிடிஎஸ். ஈசான் மேலே காட்ட போறான். நேடு போட்டு அவ்வளவுதான். ரோமியோ முதல் கை வந்து முடிவடைந்தது. ஃபயர் பிடிஎஸ் ஒரு காய் விடாம ஃபயர் பிடிஎஸ் மரணம் அடைய வச்சது. மறுபடியும் பிடிஎஸ் ஹால மரணமா? பிடிஎஸோட மரணமா மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆச்சு? ஏன் அவங்க பழையபடி அவங்க ரஷ் விளையாடணுமா? பழையபடி அவங்க அடிச்சு விளையாடணுமா? அவங்க பயப்படுறாங்க, விளையாடாம இருக்கனால அவங்களால முடியலையா? அவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கறனாலதான் மத்த டீம் எல்லாம் வர டீம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எஸ்ஆர்பிடிஎஸ் பக்கத்துல ஃபைட். எஸ்ஆர்பிடிஎஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்பி இருக்காங்க. ஜோனை பிடிக்கிறதுக்காக ஏறிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாக் அவுட் விடுமா? எஸ்ஆர்பிடிஎஸ் பின்னாடி தேர்ட் பார்ட்டி வர பண்ணுச்சு. மறுபடியும் எஸ்ஆர்பிடிஎஸ் வேலையை காட்டுகிறதா? ஜோனை பிடிக்கணும். டிஎக்ஸ்பி எம்ஜேவை பார்த்துட்டான். ஹைப்பர் சானு ஃபர்ஸ்ட் விடுமா? பாத்துடா. 1 HP. இன்னும் 5 மேட்ச் இருக்கு. சனுக்கு ஒரு நேடு. எஸ்ஆர்பிடிஎஸ் வந்து பார்த்தா ரெஸ்ட் பண்றாங்க. பிடிஎஸ் கம்பேக் கொடுக்குமா? எஸ்டிஆர் நாக் அவுட். எஸ்டிஆர் எஸ்ஆர்பிடிஎஸ்ல இருந்து எஸ்டிஆர் முதல்ல தூக்கிட்டாங்க.
போடு எஸ்பிஆர் அடிச்சு விட்டாங்க. நாக் அவுட். ரிஸ்கஸ் நாக். ஹைப்பர்சன் 1 HP. ஓய் ஹைப்பர்சன் 20 வந்து. ஹீல் பண்ணிட்டு ஆடணும். இப்போ ஒரு 2v2 சிச்சுவேஷன். அவங்கள 3 பேர் ஆயிட்டாங்க. ரஷ்காடும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்காடி தூக்கிட்டாங்க. ரிஸ்ப்ளேஸோ காலி இன்னும் ஹைப்பர்சன் மட்டும் தான் இருக்கான். ஹைப்பர்சன் தனியா போராடிட்டு இருக்கான். ஜோன் எடுக்க பாக்குறான். இதுல ஒருத்தன் கூட எஸ்கேப் ஆகி போய் பிளேஸ்மென்ட் பண்ணி எடுக்கலாம். அதுதான் இதோட பியூட்டி. அதுதான் ஹைப்பர்சன் மட்டும் தான் அவங்க டீமுக்காக இப்ப தன்னந்தனியா ஆடிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க ஃபயர் பிடிஎஸ் vs நம்ம எஸ்ஓபிடிஎஸ் இல்லையே. லாங்ல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்களோ. லாங் போய் ரெண்டு பேரும் விடுவானா? ஐயோ மிஸ் பண்ணிட்டான் மிஷன். சாரி ஹைப்பர்சன் ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க. ஆல்ரெடி கிச்சோபி நாக்கு. இவங்கெல்லாம் ஜோன் பிளாக் பண்றாங்க. அவ்வளவுதான். ஜோன் தொட்டாவே ஈசான் செத்துரும். ஜோன் தொட்டா முடிஞ்சு. கீழே டிபிடிஎஸ் ஹைப்பர்சன் கீழே டிபிடிஎஸ். ஹைப்பர்சன் பொறுமைதான் வேணும். இப்போதைக்கு எதுவுமே பண்ணிட கூடாது. இதெல்லாம் பண்ணானா முடிஞ்சு. கீழே வந்து அவங்க தான் இவனோட ட்ரம்ப் கார்டே வந்து பாத்தீங்கன்னா டிபிடிஎஸ் தான். இப்பயும் ஜோனுக்குள்ள தான் இருக்காங்க. பொறுமையா இருந்தானா எஸ்ஆர்பிடிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் இந்த ஃபயர் பிடிஎஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஃபயர் பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வரணுமா? இன்னும் வந்துச்சு. பெண்கள் அணிக்கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. ஒரு பின்னாடி இருந்து ஜோர்டன் பெண்கள் ரெண்டு. நாக்கா வெரியான நாக்கா. அவ்வளவுதான் நிவா காலி. ஹைப்பர்சன் பக்கத்துல தான் நேடா போட்டுட்டு இருக்கான். இங்க ஷானோச்சா இந்த வாட்டி ஸ்லேஸ் பாரு. இங்க ஜார்டன் இஷான் 2v2 போயிட்டு இருக்கு. பெண்கள் அணியா இல்ல டபுள் போடு. இஷான் அடி இஷான் கிட்டாங்க. ஜார்டன் மட்டும் தான் இருக்கா. பிஆர்டிஎம் ஸ்ட்ராட்டஜி வேலை ஆகுமா? ஜோன்ல போ பாத்துட்டு இருக்கா. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்ஓபி கிட்ட மாட்டி நினைக்கிறேன். எரியுது. ஓய் வெரியா நின்னுடா டேய். வெரியா பண்ணடா. பின்னாடியே வந்து பெண்களும் இதே எடுத்துட்டாங்க பிஆர்டிஎம். ஐயோ ஓடு. என்னடா பெண்கள் டீம் இப்படி விளையாடுது? அங்க பாரு எஸ்ஓபிடிஸ்ல தொட்டோ ஆடணும். அங்க பாரு பிரிக்கிறானுங்க பாரு எல்லாரும். என்னடா எஸ்ஓபிடிஸ் சாம்பியன்ஸ் நீ மறுபடியும் இப்படி விளையாடுங்க. திருப்பி இந்த டிராஃபி எஸ்ஓபிடிஎஸ் தானா? மீண்டுமா பொறுமை காக்குறாங்க. பயங்கரமா பொறுமையா ஆடிட்டு இருக்கானுங்க. 4 பேர் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல மட்டும் தான் 4 பேர் உயிரோட இருக்காங்க. மத்த எல்லா டீம்லயும் மேன் லாஸ். எஸ்ஓபிடிஎஸ் சொன்ன மாதிரி ட்ரோல் இல்லாம அவனுக்கு நான் விளையாண்டே அவனு கட்டாயத்தை விளையாடுறாங்க போலயே. அவ்வளவுதான். ஒருத்தரோட வீழ்ச்சின்னு எழுச்சின்ற மாதிரி அங்க பாருங்க மாஸ் காட்டுறாங்க பாருங்க ப்ரோ. பிடிஎஸ் பண்ணாததை இவங்க பண்ணனும் அப்படினு சொல்லி இல்லாத சமயத்துல வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. பெரியான நேடா ஜார்டனுக்கு கனெக்ட் ஆகல. இன்னும் வந்து பார்த்தா ஒரு டைம் ஈஷா பண்ணுவாங்க. ஒரு வாரம் லீவ் போடுவாங்க. அப்பன் பார்த்து டொட்டோ மாஸ் காட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஜாக்கோ இல்லாதப்போ இவங்க போட்டு குடிக்கிறாங்க. வர எல்லா டீமே அவனா. ஏய் இங்க பாரு பிஸ்டல் அடிக்கிறான். ஹைப்பர்சன் ரொம்ப பொறுமையா இருக்கும். ஹைப்பர்சன் ஓய் ஆமா எஸ்ஆர்பிடிஸ் ஹைப்பர்சன் ஜார்டன் பாரு. ஜார்டன் ஒருத்தன். ஜார்டன் ஒரு பக்கம். ஐயோ டேய் என்ன ப்ரோ பண்றான்?
டிபி குணால அவங்க டீம் இருக்குன்னு போல. அவங்க டீம்ல 2 பேர் தான் இருக்காங்க. டாப் 5 வந்துட்டான்டா. ஜோன் ஹைப்பர் தானோ. ஆமாடா. பாயிண்ட் எடுத்தானுங்க. வந்துட்டானுங்க. எஸ்ஓபிடிஸோட வெற்றியோட அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. அங்க பாரு. ஐயோ ஃபியூஸ் மறுபடியும் ஒரு நாக்கு. அவ்வளவுதான் ஜீசோஜி நாக்கு மேல ஹைப்பர் சேனல். அவ்வளவுதான் ஒரே ஒருத்தன் அங்க போய் பிஆர்டி உட்கார்ந்திருக்கான் யாரும் தெரியாம. ஜேபி டீம்ல அவ்வளவுதான் இவங்க கொடூரமான ஆளுங்க 2 பேரும். ராட்ரிக் ஒரு பக்கம் மென்ஷன் அவன் தூக்குறான் ராட்ரிக் தூக்குறான் பாரு. தூக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். வெரி 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 எஸ்ஓபிடிஎஸ் ரசிகர் நெஞ்சில் பார்க்கப்படுகிறது गाइस. Are you serious? சாம்பியன்ஸ் மறுபடியும் மீண்டு வந்தார்களா? சாம்பியன்ஸ் மறுபடியும் மீண்டு வந்தா 19 பாயிண்ட் ஒரே நாள்ல இவ்வளவு லீடிங் வச்சா அன்னைக்கு அது எஸ்ஓபிடிஎஸோட டிராஃபி தான் உறுதி செய்யப்படுகிறதா?